சொல்வதெல்லாம் உண்மை. 2 குழந்தையோட நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ அந்த பிள்ளை என் கூட இருந்து வாழ மாட்டேன்னு சொல்லுது. நம்ம அந்த மனசு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. நீங்கள் 2 பிள்ளைங்களோட ஒரு அம்மாவை ஏற்றுக்கிறீங்கன்னா முதல் படியாக அவங்களுக்கு கவலை அவங்க பசங்க தான். மேடம் அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு எந்த குறையும் நான் வச்சதே கிடையாதுங்க மேடம். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, எனக்கு வேணாம். சொல்லுங்கள். வணக்கம் மேடம், என் பேர் காமாட்சி பாண்டியன். காமாட்சிங்கிற பாண்டியன். நான் வந்து புரோக்கர் மூலியமாக ஒரு பொண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணேன் மேடம். எத்தனை வருஷம் முன்னாடி? இப்போ 70 நாள் தான் மேடம் ஆகுது. அப்படியா? என்ன லேட்டாக கல்யாணம் பண்ணீங்களா? எனக்கு வந்து எனக்கு ஒன்றும் பொண்ணு அமையலைங்க மேடம். ம். நான் வந்து சரின்னு சொல்லிட்டு புரோக்கர் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அவர் எனக்கு 2-3 பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அப்பா இறந்துட்டார். ம். அப்பா இறந்ததுனால சரி நான் அந்த இதுலேயே ஏகப்பட்ட இதில் இருந்தாலும் சரி வருஷம் முடிஞ்சோன்னா செஞ்சுக்கலாம் அப்படியே ஐடியா இருந்தேன். அப்பா இறந்த அந்த வருஷம் சாமி கும்பிட்டப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் எதர்ச்சியாக அவர் வந்தார். ம். வந்தவொடனே பார்த்தேன், ஏடா தம்பி இந்த மாதிரி பொண்ணு இருக்குது, உனக்கு நானும் 2 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீயும் வரமாட்ற ம். அப்படின்னு சொன்னோன்னே சரி இந்த ஒரு பொண்ணு இருக்குது போய் பார்க்கலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சரி அவர் கூப்பிட்டு கோபிக்கு என்னை கூப்பிட்டு போனார் மேடம். கோபியிலேருந்து ஒத்த குதிரையும் ஸ்டாப்புன்னு சொல்லி ம். அப்போ கூப்பிட்டு போனபோது இந்த இப்போ நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அந்த பிள்ளையும் 2 குழந்தையோடு நான் கல்யாணம் பண்ணேன் மேடம். 2 பெண் குழந்தை மேடம். ஏன் அப்படி? சரி எனக்கு விருப்பப்பட்டுச்சு, நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, நம்மளும் இதே நான் வயசாகி போயிடுறேன். அந்த பொண்ணோட புருஷங்க அவர் ஹஸ்பண்டு இறந்துட்டார் மேடம் ஆக்சிடெண்ட்டில். அப்புறம் இவங்ககிட்ட கேட்கும்போது அந்த பிள்ளை அனாதையாக இருக்குது, நீங்கள் வேணால் கட்டி நீங்கள் இப்படியே கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க யோசனை பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பணம் இல்லை அப்படின்னு, பணம் என் கையில் காசு இல்லை, என்னுடைய சொத்து பத்திரம் இருக்குது, அதை கொடுத்து 1 லட்ச ரூபா வாங்கினேன் மேடம். கொடுத்து வாங்கி மேரேஜுக்கு உடனே 3 நாள் தான் மேடம். 13ஆம் தேதி இப்போ பார்த்தேங்க மேடம். 16ஆம் தேதி மேரேஜ் மேடம். 9ஆம் மாதமாக சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து சரி அங்கே போய் பார்த்தோன்னா இந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், பிடிச்சது அப்படின்னு சொன்னது. பிடிச்சிருக்காப்பா எங்கள் அக்காவங்க எல்லாம் 3 பேர் வந்திருந்தாங்க. இன்னொரு அக்கா பெரிய அக்கா அவங்க இருக்காங்க, அங்கே ஊருக்குள்ளே இருக்காங்க. அவங்க எல்லோரும் முன்னாடியே தான் கூட்டு கொண்டு போய் கேட்டேங்க மேடம். கேட்டோன்னா சரி நான் எனக்கு ஓகேங்க, எனக்கு பெரிய குடும்பம் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கேன், நான் அனாதையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது அவினாசியில் இருக்கேன், அதை பற்றி கேட்குறதுக்கு தேவையில்லைங்க, அது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னால் புரோக்கர் மூலியமாக பேசினா அவங்க புரோக்கர் கமிஷன் 20,000 ரூபா கொடுத்தோம் மேடம். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு 20,000 கேட்டாங்க. 50,000 ரூபா கேட்டு 10,000 ரூபா தரேன்னு சொல்லி 20,000 ரூபா கொடுத்து சரி 20,000 தானே சார் போயிட்டு போகுது, நமக்கு சரி நம்ம வாழ்க்கை துணை நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி எல்லாம் வந்தாச்சுங்க மேடம். வந்து இங்கே வீடு பார்த்து கூடிய வந்து ஒரு 20 நாள் நல்லா வாழ்க்கை அதுவாக நிம்மதியாக போயிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தேன் மேடம். அவங்க ரிலேஷனில் வந்து யாருக்கோ குழந்தை பிறந்திருக்குது, கேரளா பாலக்காடு போகிறேன் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் கிளம்புனது மேடம். 24ஆம் தேதி கிளம்புனது மேடம். ஆனால் இந்த பிள்ளை பாலக்காடு போகலைங்க மேடம். பாலக்காடு போகாமல் மறுநாள் 25ஆம் தேதி நைட்டு அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுது, நீங்கள் பக்கத்து வீட்டில் வண்டி வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா எதுக்குப்பா இந்நேரம் அன்டைமில் வர்றேன்னு கேட்டேன். நீ எங்கேப்பா இருக்கேன்னு கேட்டேன், நான் ஈரோடில் இருக்கிறேன் அப்படின்னா. ஏப்பா நீ போனது கேரளா, அதுலேருந்து அப்படியே சின்ன சின்ன பிரச்சனையாக ஆகிட்டு இப்போ வந்து என்னை பிடிக்கல, என்னை நான் உன் கூட வாழ மாட்டேன், இப்படி வாழ்கிறதா இருந்தால் உன் புருஷனாக எனக்கு வந்து இன்சில் போடுறதுக்கு தான் என் பிள்ளைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 18ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பிள்ளையை பார்க்க போகிறேன்னு போன பிள்ளை தாங்க. பிள்ளைங்களை எங்கே விட்டுருக்கீங்க? ஹோமில் இருக்குதுங்க மேடம். ஓ, நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அந்த பிள்ளை ஹோமில் தான் இருந்ததுங்க, அவினாசியில் மேம். 2 பிள்ளையும்? 2 பிள்ளை மேம். இப்போ அந்த பிள்ளை என் கூட இருந்து வாழ மாட்டேன்னு சொல்லுங்க. இது கல்யாணம் பண்ணி வச்சார்ல ஒரு புரோக்கர் 20,000 ரூபாய் வாங்கினார்ல, அவரை கேட்டிங்களா? அவரை கேட்டால் அப்போ அது பேசி நாங்கள் வந்து என்னங்க பேச முடியும், கூப்பிட்டா வர்றதே கிடையாதுங்க மேடம். அது இல்லாமல் இந்த பிள்ளைகள் நடவடிக்கைகள் சரியில்லைங்க மேடம். ஃபோன் எனி டைம் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும் மேடம். சாயந்தரம் இந்த 10 மணி நாங்கள் எல்லாம் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுவோம். கிளம்பி போனால் இந்த பிள்ளை வந்து சரி 9 மணிக்கு வேலைக்கு போகுது அப்படின்னா எங்கே வேலைக்கு போகிறாலும் கேட்டாலும் சொல்லாதுங்க மேடம். அப்புறம் தான் சரி மேடம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஒவ்வொன்றா வந்து திடீர்னு எதிர்ச்சியாக பேக் எடுத்து பார்க்கும்போது தான் சினிமா போன டிக்கெட்டு. ஆனால் இங்கே வந்து கேரளா போகலை மேடம், கேரளா போக கிடையாது, சென்னை வந்திருக்காங்க மேடம். 2 பேர் வந்திருக்காங்க மேடம். இவங்க அவினாசி வர்றது போகிறது வர 2 பேர் தான் மேடம் வந்திருக்காங்க. இந்த டிக்கெட்டெல்லாம் ஏன் பேக்கில் வச்சுக்கிறாங்க அதுதான் தெரியல மேடம், அது அவங்கள தான் மேடம் கேட்கணும். இந்த பிள்ளை வந்து நம்மகிட்ட சரி வர பேசாங்க மேடம். காலையில் ஆனதுலேருந்து 6:30 மணி 7 மணிக்கு வந்தவொடனே காதில் ஃபோன் எடுத்து வச்சா பேசிக்கிட்டே இருக்கிறேன் மேடம். அப்புறம் நான் வந்தோடனே சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டு நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது திரும்பி ஃபோன்னா நைட்டு 11 மணியே ஃபோன் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஃபோன் பேசுகிறது கேட்டு அதை கேட்டேன் மேடம்,
ஏன் இது உனக்கு ஃபோன் இவ்வளோ கால் வருது, எதுக்கு தேவையில்லாத வருது நான் கேட்டேன். நைட்டு 11 மணிக்கு சண்டையை போட்டு பக்கத்து அவங்களும் வந்து அவங்க வீட்டில் போய் பேசி அவங்க வீட்டில் தான் 3 நாள் படுத்ததுங்க மேடம். அப்புறம் வந்து எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வந்து பஞ்சாயத்து அப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி மேடம் நடந்தது. இது வந்து என்கிட்ட இருந்து வாழ மாட்டேன்னு சொல்லுதுங்க மேடம். ஏன்னா உன்னை வந்து எனக்கு பிடிக்கல, சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அப்போ இவ்வளோ இது நான் வந்து என் சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் செஞ்சேங்க மேடம். 3 நாள்ல கல்யாணம் பண்ணதெல்லாம் தப்புங்க. சரியா விசாரிக்கணும். பொண்ணோட வீட்டில் போய் இது தப்பு. பார்க்கணும். இந்த புரோக்கர் செஞ்ச வேலை தப்புங்க மேடம். புரோக்கர் எல்லாம் அப்படி நம்பலாமா? நம்பி ஏமாந்துட்டேங்க மேடம். நான் அப்படி இருந்தாலும் போய் வீட்டை பார்த்து குடும்பத்தை பார்த்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு இல்லை, கேட்டாங்க? அவங்க அப்பா அம்மாலாம் கேரளாவில் இருக்காங்க மேடம். இந்த பிள்ளை வந்து மொதல் ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜ் பண்ணி வந்ததுதாங்க மேடம். அதெல்லாம் ப்ராப்பரா விசாரிக்கணும்ல. அதுதான் மேடம் நான் விசாரிக்காம வந்து ஏமாந்து. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து அந்த பிள்ளை இருந்து என் கூட வாழ்றேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பிள்ளை வந்து என் கூட இருந்து வாழ மாட்டேன்னு சொல்லுது. உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? நீங்கள் வந்து எனக்கு அந்த பிள்ளை அந்த என்ன முடிவு அந்த பிள்ளை சொல்லுதா அந்த பிள்ளை மாதிரி நான் ஒத்துக்கிறேங்க மேடம். நான் அந்த பிள்ளை கூட வாழன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பிள்ளை வந்து என் கூட வாழ மாட்டேங்குது. அதில் அந்த மொபைலில் உள்ளதை பூரா நீங்கள் எடுத்து பாருங்கள் மேடம். அப்போ தான் தெரியுங்க மேடம். அவ்வளோ மெசேஜ் எஸ்எம்எஸ்லாம் இருக்குதுங்க மேடம். அவ்வளோ ஃபோன் கால் இருக்குதுங்க மேடம். சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா? ஓகே மேடம். சொல்லுங்க. உங்கள் பேர் மீராங்க. ம். எனக்கு 2 பொண்ணுங்க. ம். ஒரு அக்கு 5.5 வயசாச்சுங்க, ஒரு அக்கு 7 வயசாகுதுங்க. ம். வீட்டுக்காரு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி லவ் மேரேஜுங்க எங்களுக்கு. 2011 ஆடி மாதம் 18ஆம் தேதி அவர் இறந்துட்டாங்க. எப்படிம்மா? ஆக்சிடெண்ட்டுங்க. என்ன ஆக்சிடென்ட்? இவர் காரில் தான் போயிட்டு இருந்தாங்க கடா விருந்துக்கு. ம். போகையில் லாரிக்காரங்க சிமெண்ட் லாரி வந்து அடிச்சிருச்சுங்க. டிரைவர் அவரு? ஆமாம், டிரைவருங்க. ஆட்டோ வச்சுருந்தாங்க, கார்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சின்ன பாப்பா வந்து கன்சீவாக இருந்தது 9 மாதம் வயத்தில். அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் பாப்பா பிறந்தாங்க. அப்புறம் மேரேஜே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை. அவர் இறந்தது அவங்களாம் வண்டியில் எல்லோரும் பிடிங்கிட்டாங்க. அவர் வீட்டில் பணம் தர வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. கை குழந்தையோட 3 மாதத்துல வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து ஒரு கம்பெனியில் தான் தங்கியிருந்தேன். இங்கே ரூம் கொடுத்துருந்தாங்க. அங்கே 4 வருஷம் அங்கே வேலை பார்த்தேங்க. அப்புறம் பிள்ளைங்களை ஹாஸ்டல் விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து கம்பெனியில் வந்து வேறு கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி. அதுங்க கேட்பாங்க, பெரிய பொண்ணு கேட்பாங்க, எல்லாருமே அப்பா கூட போகிறாங்க, எனக்கு பையன் அப்படின்னு. அதனால் நான் ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இந்த மாதிரி நல்ல ஒரு இதாக வந்துச்சுன்னு சொல்லுங்கள், பிள்ளைங்களை எடுத்துக்கிற மாதிரி எதுவும் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு வருஷம்லாம் எதுவுமே சொல்லலைங்க. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று வந்திருக்குமா, நீ கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. போனேன். இவங்க வந்திருந்தாங்க, பாண்டியன் அவங்க வந்திருந்தாங்க. வந்து பார்த்துட்டு கிளம்பி போயிடுச்சுங்க. போய் மறுநாள் அவங்க ரிலேஷனை கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் அக்கா ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. வந்து இந்த மாதிரிமா நாங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், எந்த இதுவும் வேண்டாம், நல்லபடியாக பார்த்துக்கிறேன். நான் இந்த ரீசன் சொன்னேங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தைங்க ஹாஸ்டல் படிக்குதுங்க, அங்கே வந்து இவங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, உங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, அந்த பணம் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு வரும், அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் வாழ்க்கையில் பிரச்சனை வருவாங்க, என் பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வரும், நான் வாழ்கிறதுக்கு முடியாது, என் பிள்ளைங்களுக்கு சேர வேண்டியது சேராதுங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, நாங்கள் ஏற்றுக்கிறேன், இது நாங்கள் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, அப்படி அந்த பைசாலாம் வரத்துக்கு முன்னாடி ஏன் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணீங்க? என்ன அப்படி ஒரு அவசரம்? குழந்தைங்களுக்கோசரம் தான் பண்ணேங்க, அதான் முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டு. இல்லை, குழந்தைங்களுக்கோசரம் சொன்னால் குழந்தைங்களுக்கு பைசா வராது கல்யாணம் பண்ணா சொல்கிறீங்க, ஆமாங்க 2 சொல்கிறீங்க. ஆமாங்க, மேரேஜ் இல்லை இவங்க வந்து எனக்கு பிடிச்சிருக்குதுமா, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன், கடைசி வரைக்கும் என் குழந்தைங்க கைவிட மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஒரே ஒரு பேச்சு நம்பி தான் சரிங்க ஓகே சொல்லிட்டேங்க. உங்களுக்கு ஒரு துணை வேணும்னு தோணிச்சா? துணை வேணும்னு கண்டிப்பாக தோணுது இல்லைங்க. இத்தனை வருஷமாக இருந்த எனக்கு துணை வேணும்னு சொன்ன என் புள்ள ஒரு கேள்வி கேட்டுருச்சிங்க, எல்லாருக்கும் அப்பா இருக்கு எனக்கு இல்லைன்னு. அந்த ஒரு மனசில் வச்சுட்டு தான் ஓகே சொன்னேன், அவங்களுக்காக தான் ஓகே சொன்னேன். ஆனால் முட்டாள்தனமான முடிவாகி போச்சுங்க. சரி, அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போகக்கூடாது சொன்னீங்களா? ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேங்க, ஹாஸ்டல் வந்து அங்கே இருக்க அவினாசி ஊராமே அவங்களோட ரிலேஷன், அவரோட சொந்த ஊர் அவினாசிங்க, எல்லாருமே அங்கே தான் இருக்கா, அங்கே மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாமே. அவங்களுக்கு தெரிஞ்சா பசங்களுக்கு காசு வராதுன்னா? அவங்களுக்கு தெரிஞ்ச காசு வராதுன்னு இல்லைங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியுங்க, அங்கே போய் கேட்டாலும் தெரியுங்க.
என் கை குழந்தையோட வெளியில் வந்தாலும் நல்லபடியாக வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அந்த சின்ன பிள்ளை யாருக்குமே தெரியாதுங்க. அந்த மூணாவது மாதம் பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த புள்ள கூட்டிகிட்டு போனாலே எனக்கு பெரிய மாமனார் கேட்குது, யார் பொண்ணு இது அப்படின்னு, உங்களுக்கே தெரியாது அவங்க பிள்ளை அப்படிங்க. அவங்க வந்து 3 மாதத்தில் பார்த்ததுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? அவர் 2 பொண்ணுங்க, அவங்க அக்காங்க 2 பேருங்க. ஒரே பையன் தான்? ஒரே பையன். அப்படி உங்களை பார்த்துக்கல? பார்த்துக்கலாம். அது வந்து அவங்க மாமியார் நல்லவங்க தாங்க, நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருந்தது. ஒரு பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் பணம் காசுனால கொஞ்சம் இதுங்க. அப்புறம் மாமியாருக்கு வந்து எங்கள் மாமனார் இருந்து ஈபியில் இருந்தார். அதில் பணம் வந்துட்டுருக்காங்க மாதம். அதுக்கோசரம் மாதம் மாதம் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் இந்த வண்டி கொஞ்சம் பணம் நகையெல்லாம் இருந்ததுனால மாமியாவை அவங்க பக்கம் திருப்பிட்டு அப்படி வெளியில் வர வேண்டி வந்துடுச்சுங்க. வேறு எந்த பிரச்சனை இல்லை. மாமியாவுக்கு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க பொண்ணால் தான் கொஞ்சம் சங்கடம், வேறு எதுவும் இல்லை. சொல்ல மீரா. வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஊருக்கு இல்லைங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு திருப்பூர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ்ஸு, தாலி, பொட்டு தாலி 1, 2 புடவை, பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த குன்னத்தூர் ஏதோ ஒரு ஊருங்க, எனக்கு ஊர் பேர்லாம் தெரியாது, அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து மறைச்சதுனால அவங்க ரிலேஷன் எல்லாம் கூட்டிகிட்டு ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் கோயிலுங்க அங்கே வச்சு அவங்க தம்பியும் அண்ணனும் அவங்க தாலி எடுத்து கொடுத்து தான் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அப்படியே திண்டுக்கல் அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கே போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு 3 நாள் அங்கே இருந்துருப்போங்க பிள்ளைங்களோட. பாப்பாங்க கூட தான் இருந்தாங்க. கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் நல்லா தான் இருந்தாங்க. மாமியாரெல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. சரிம்மா இப்படி அவங்க அண்ணன் பையன் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண என்கிட்ட சொன்னாங்க. அங்கே போனது, ஏன்ப்பா நான் வந்தது எனக்கு பிடிக்கலன்னு அந்த பையனை கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு பேசலை. அதுக்கப்புறமா தான் பிள்ளைங்கள பார்த்து இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி வந்து பேசினாங்க அந்த பையனை. 2-3 நாள் நல்லபடியாக இருந்ததுங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பூருக்கு வந்துட்டு திருப்பூர் வீடு பார்த்து அங்கே வந்து குடியிருந்தேங்க. அதுக்கப்புறம் இவர் சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி சரக்கடிப்பார். பிள்ளைங்களும் இங்கே வந்து ஒரு 4 நாள் இங்கே தான் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் கொண்டு விட்டாங்க. இருக்கும்போது ஹாஸ்டலில் சொல்ல நீங்கள் கல்யாணம் பண்ணது? சொல்லுங்க, யாருக்குமே தெரியாதுங்க. இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் சார்பில் யாருமே வரல, நான் மட்டும்தான் இருந்ததுங்க. அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் ஓனருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரிங்க பண்ணிட்டேன் அப்படி சொன்னதுக்கு அவர் இத்தனை வருஷம் இருந்ததுனால இருக்க முடியாது அப்படி சொல்லி திட்டினாங்க. குழந்தைங்களும் நாங்கள் எல்லாம் பார்த்துக்க மாட்டேன், இத்தனை வருஷம் நீ இங்கே தானம்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க? ஓனர் பேசினாங்க. இத்தனை வருஷம் இருந்து விட்டுமா ஒரு பேச்சு கூட சொல்லவே இல்லை, முன்னும் பின்னும் சொல்ல மாட்டேன், மேலே முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்கிறியான்னு பேசினார். சரிங்க நான் பண்ணிட்டேன், அப்புறம் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கே கண்ணு கசக்கிட்டு வரக்கூடாது அப்படின்ட்டாரு. இல்லைங்க அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து மறுபடியும் ஒரு டைம் சரக்கு அடிச்சுட்டு வந்தாங்க. சரக்கு அடிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு மாதிரினா அந்த கொஞ்சம் நல்லா ரொம்ப வீக்குங்க அந்த விஷயத்தில் வந்தவர். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க. உங்களை கட்டாயப்படுத்தினாரா? ஆமாங்க, விஷயத்தில் வந்து ரொம்ப இதுங்க, எனக்கு பிடிக்கலைங்க அப்படி சொன்னாலும் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவர் கையெல்லாம் பிடிச்சி திருப்புவாங்க. ரொம்ப அந்த இதில் வந்து அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு வைஃபால் வந்து ஒரு டைம் 2 டைம் 3 டைம் கூட இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க முடியாது. டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஆமாங்க, ரொம்ப முடியாமல் வயிற்று வெளியெல்லாம் வந்துடுச்சுங்க. அப்புறம் அவங்க அக்காவுக்கு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரிங்க என்னால் வந்து அவர் கூட வந்து இந்த மாதிரி இருக்க முடியல, ரொம்ப ரொம்ப வலிக்குதுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, அவள் வந்து கம்பெனியில் வேலை செய்கிறதால உனக்கு ஒத்துக்கலை, அந்த ஹீட் தான் உனக்கு வர்றதுனால நான் ஒத்துக்கலை. அது 2-3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். இப்போ சரின்னு நான் அசால்ட்டாக விட்டேங்க. திடீர்னு குளிர் காய்ச்சல் இதெல்லாம் வந்ததும் ஃபோன் பண்ணேன், கம்பெனியில் இருக்கிறேன், நான் சாயந்தரமாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரி நீ இல்லைங்க நான் போகிறேன், நல்லா முடியல அப்படின்னு. சரி பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா நல்லா இருக்காங்க பக்கத்தில், இந்த மாதிரி நான் நல்லா முடியல அப்படின்னு.
சரி வான்னு சொல்லிட்டு ரொம்ப நடுங்கினாங்க உடம்பு. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் 102 டிகிரி காய்ச்சல்மா. ஏம்மா இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த அண்ணன் திட்டம் நான் அவங்க வீட்டுக்கார் கிடையாதுங்க, பக்கத்து வீட்டில் அவங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சா? ஆமாங்க. வந்து மறுச்ச நாள் வந்து அன்றைக்கி சாயந்தரம் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுமா, டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. சரிங்க வரேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேங்க. வந்ததும் இவர் 1000 ரூபா கொடுத்து வச்சுருந்தாங்க கிட்ட. கொடுத்து வச்சது வந்து நான் வந்து அது செலவு பண்ணலைங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் எடுத்து நான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எடுத்தேங்க அந்த பணத்தை. சாயந்தரம் வந்து சரிங்க சாயந்தரம் வந்துடுறேன், வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு. சாயந்தரம் வந்ததும் அந்த பக்கத்து வீட்டில் அவங்கள்ட்ட போய் இல்லைங்க நான் ஊருக்கு கிளம்புறேங்க, அர்ஜென்ட்டாக ஊருக்கு போகணும், கொஞ்சம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு. நான் இருந்துட்டு நீங்கள் எனக்கு புருஷனா அவங்க எனக்கு புருஷனா, ஒரு டைம் நீங்கள் வந்து கம்பெனியில் இருந்ததுனால அவங்க கூட்டிகிட்டு போனாங்க, இப்போ நீங்கள் இருக்கல கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஊருக்கு போக நான் என்னங்க அது அந்த அளவுக்கு என்னங்க அவசரம் அப்படின்னு கேட்டேங்க. இல்லை நான் போயாவது ஆகணும், என்னமோ கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். எதுவுமே பேசல. சரிங்க எனக்கு எதுவுமே இல்லை, என்ன கூட்டிகிட்டு போவேணா, இப்போ காய்ச்சல் நல்லா தானே இருக்குது, நான் போகலை அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவர் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. திரும்பி மறைச்சினாலும் நினைக்கிறேன் வந்ததுங்க. வந்து இப்படி என்ன அப்படிதெல்லாம் எதுவுமே கேட்கலைங்க ஃபஸ்ட்டு. இல்லைங்க நான் வேலைக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டு ஏன்னா வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவர் காலையிலான சாப்பாடு செஞ்சு டிஃபனில் கொடுத்துருவாங்க, போட்டு வச்சு அவரே சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு அவங்க நல்லபடியாக தான் மறுபடியும் போயிட்டு இருந்தாங்க. மறுபடியும் வந்து நான் வந்து கம்பெனியில் அப்படியே என்னால் முடியலைங்க, நான் வந்து இங்கே இருக்கிறேன், ஒரு நாள் கழிச்சு தாங்க வரேன், நாளைக்கு ஏன் வரேன் அப்படின்னு. சரின்ட்டாங்க. ஃபோன் பண்ண சரிங்க சாப்பிட்டே இல்லைன்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுற இவர் ஃபோன் எடுக்கலை. மறுபடியும் ஃபோன் பண்ணுற குழந்தைங்க சத்தெல்லாம் கேட்டுருச்சு. இவங்க அக்காவே சொல்லியிருக்காங்க, ரிலேஷனில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து தான் குடிச்சு ஃபஸ்ட்டு உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தது, குடி நிப்பாட்டுறதுக்கு அவசரம் தான் கல்யாணமே பண்ணி வச்சேன், வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க ரிலேஷன் எல்லோரும் அப்படி தான் சொன்னாங்க. சரிங்க அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எதுக்குங்க போகிறீங்க, அங்கே போனதுங்களுக்கு வந்து குடும்பமாச்சல்ல, நீங்கள் இனி அங்கெல்லாம் போக வேணாம் அப்படி. சரி நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்ததும் அவங்க போயிருக்காங்க. இங்கே போய் அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அவங்க வீட்டில் தான் சத்தம் பேச்சு எல்லாம் கேட்குதுங்க. நீங்கள் அங்கே தானே இருக்குது அப்படின்னு. ஞானெல்லாம் அங்கே இல்லை நான் இந்த MS நகரில் நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. சரி வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு வச்சுட்டேங்க. மறுபடியும் கால் பண்ணவருக்கு கால் பண்ணேன்னா ஏன் சும்மா கால் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இல்லைங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு. நான் இப்போ தான் மறுபடியும் நடந்து வந்துட்டுருக்கேன். நாங்கள் MS நகர்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு 10 நிமிஷம் தான், இவ்வளோ நேரமாக இங்கே வீட்டுக்கு வர 1 மணி நேரம் ஆச்சு. இங்கே கம்பெனியில் இருந்தீங்களா? கம்பெனியில் இருந்தேங்க. முடியலைன்னு அங்கேயே தங்கி? ஆமாங்க. என்ன கம்பெனி? பனியன் கம்பெனி தாங்க. அப்படி தங்கலாமாங்க? அங்கே தான் எனக்கு ரூம் இருந்ததுங்க. இப்போ வந்து அங்கே ஒரு அம்மா இருக்குதுங்க, வெளியூர்லேருந்து வந்து அவங்க எல்லாம் 10 வருஷமாக இருக்காங்க அங்கே தான். அவங்க இப்போ அந்த அம்மா அந்த ரூமில் இருக்காங்க, வேறு ரூமில் இருந்ததுங்க. நான் இருக்க ரூமுக்கு அந்த அம்மா வந்துருச்சுங்க. அங்கே தங்கலாம் சிலிண்டர்லேருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 11 மணிக்கு என்ன அதிசயமாக 11 மணிக்கெல்லாம் நீ கூப்பிட்ற அப்படின்னு. இல்லை நீங்கள் கூப்பிட்டது சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லலைங்க, மனசு கேட்கல, அதனால தான் மறுபடியும் கூப்பிட்டேன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ஏங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லைன்னா, நான் அங்கே இருந்தால் உனக்கு என்ன, நீ மூடிவிட்டு ஃபோனவே அப்படின்னு. மறைச்சதுனால அவங்க அக்காவிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரிங்க அங்கே தான் இருக்க, உனக்கு என்னடின்னு கேட்டேன், எனக்கு கேள்வி கேட்டேங்க, இதுக்கு மேலே என்னங்க பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அது அப்படி தான் இருக்கும், அவங்க கோவத்தில் ஏதாவது பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ அசால்ட்டாக விட்டேங்க. அதுக்கப்புறம் திருப்பதி இங்கே கொஞ்சம் தான் கழிச்சு கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. கோயிலுக்கு கிளம்பி திருப்பதி இவங்க ரிலேஷன் இல்லாமல் போனோம். சரி பாப்பாங்களாம் கூட்டிகிட்டு வா, 2 நாள் லீவு போட்டு சொல்லியிருந்தேன், ஹாஸ்டல் போய் சொல்லி இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேங்க, கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு. சரிம்மா வா கூட்டிகிட்டு போய்ட்டு வந்து விட்டுரு, 2 நாள் தான் லீவு, ஒரு லீவ் வந்துருச்சுங்க, அதில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருமா, எக்ஸாம் டைம் வந்துருச்சு அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் இவங்க பாட்டுக்கு போய் அவங்க அக்கா வீட்டில் ஒரு நாள் இருந்துட்டு நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் திடீர்னு ஒரு பிள்ளைய மட்டும் நல்லா கொஞ்சுறாங்க, சின்னது உட்காந்துட்டு அழுகிறாங்க. அது பிறந்ததுலேருந்து அப்பா இருந்தாலும் அதுக்கு அது தெரியாதுங்க. அதில் பார்த்தா கொஞ்சம் எரிஞ்சு விழுகிறாம பேசுறது, பெருசுன்னு மட்டும் கொஞ்சுறது. அம்மா என்னை மட்டும் திட்டிகிட்டே இருக்காம்மா அப்படி சொல்லி இது வந்து தேனை மட்டும் கொஞ்சிட்டே இருக்கம்மா, என்ன எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க, அடிக்க வராங்க அப்படின்னு. இல்லைப்பா அப்படின்னு, நீ அம்மா புள்ள அப்பா புள்ள, நீ அம்மாக்கிட்ட கொஞ்சம் அப்படின்னு. அதை எது வாங்கினாலும் அவருக்கு தான் வாங்கி கொடுக்குறேன். எங்கள் 2 பிள்ளை வச்சுருக்காங்க, நான் எப்போ எது வாங்கினாலும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் வாங்கி கொடுப்பேன் 2 பேருக்கும். எந்த பொருள் வாங்கினாலும் ஒரே மாதிரி தான் வாங்கி. நீங்கள் வேறு
கொடுத்துட்டு அதுங்க மனசு பாதிக்கும், ஒரே மாதிரி வாங்கி கொடுங்க. எதுவுமே அசால்ட்டாக விட்டு ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். சரி ஏம்மா எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்துச்சு, பாப்பாவுக்கு வாங்கிட்டு வரல அப்படின்னு. இல்லை அது பிரித்து 2 பேரும் பாதி பாதி சாப்பிடுவேன் அப்படி சொல்லி 2 பேருக்கும் பாதி பாதி பிரித்து வைங்க. இப்போவும் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் வாங்கிட்டு வந்தேன்னா 2 பேருக்கு 2 பேக்கெட்டு வாங்கிட்டு வாங்க. அவள் இப்போ பார்த்தியா வேர்திரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா தங்கச்சிக்குள்ளே இது வந்துடும். உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் யாருமா, எங்கே இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா எல்லாம்? எங்கள் கூட பிறந்தவங்க இல்லைங்க, ஒரு பொண்ணு தாங்க. நான் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டேன், நான் 3வது படிக்கும்போது இறந்துட்டேன். அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. 10th படிக்கும்போதுலேருந்து கொஞ்சம் இதுங்க, எங்கள் சின்னம்மாவோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாங்க 10thலேயே. அதனால் +2ல் விட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கான்டாக்டே 10 வருஷம் ஆச்சுங்க. உங்கள் அப்பாட்ட கான்டாக்ட் இல்லைங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இறந்தப்போ கூட அவர் வரல? இல்லைங்க. ஒரே ஒரு டைம் அவரை பார்த்துருக்காங்க, அங்கே ஊருக்கு போய் இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னே கூட்டிகிட்டு போய் ஒரு டைம் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்ததே இல்லைங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பதி கோயிலுக்கு போனோம் இல்லைங்களா. திருப்பதி கோயிலுக்கு போனதும் பாப்பா வந்து ஏதோ ஒன்று பார்த்தேன்னா ரொம்ப அடம் பிடிச்சி கேட்பாங்க சின்ன பாப்பா. இல்லைம்மா அது வந்து வாங்கிக்கலாம், இந்த கடையில் போயிட்டேன்னா வண்டி ஏறும்போது அதெல்லாம் உடஞ்சி தான் போகும், இந்த ரிட்டர்ன் வந்து வாங்கி தரேம்மா உனக்கு அப்படின்னு. அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டு. இல்லைம்மா வேணாம் அப்படின்னு சொன்னால் கேட்கல. எல்லாருமே அவங்க ஓட்டங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அடம் பிடிக்கல. நான் அடிச்சிட்டேன். இல்லை பாப்பா வேணாம் சொன்னால் கம்மன் வந்து அடித்து இழுத்துட்டு வந்துட்டேன். தேம்பி ரொம்ப தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மனசு கேட்கல. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிட்டு போய் கொடுங்க சொல்லி அந்த கடையில் வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தது ஏமா பாப்பா அடிக்கிற, ஆனால் அடித்து என் பிள்ளை அங்கே ரோட்டிலேருந்து அழுகிறேன். ஒரு 8 விதத்தை பிள்ளைய தூக்க கூட செய்யலைங்க. என்ன வயசு? 5 வயசுங்க பாப்பா. 5 வயசு? ஆமாங்க. தூக்க கூட செய்யலைங்க. சரிம்மா சரி அம்மா தானே அடித்தேன், பரவாயில்லம்மா அப்புறம் அப்பா வாங்கி தர அப்படின்னு சொல்லி தூக்கிருந்தா கூட எனக்கு கூட கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அவர் அது கூட பண்ணலை. ஒரு ரோட்டிலேருந்து பாப்பா அழுதுட்டு இருந்துச்சு. மறுபடியும் வண்டியில் ஏறி உட்காந்தாங்க. மறுபடியும் மனசு கேட்காம மறுபடியும் வந்து அந்த அம்மா கையில் வச்சு நின்றுட்டு இருந்தேன். அந்த கடைக்காரம்மா அம்மா இப்படி அடிக்கிறவங்கள எதுவும் இல்லைங்க, எல்லாரும் அனாதை மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணிட்டு சொல்லி ஸ்கூல்ல தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். பாப்பா அழுதுகிட்டே இருந்தேன். அப்படியே தூங்கிட்டாங்க. 2 பேருமே தூங்கிடுச்சுங்க. பின்னாடி சேர்த்து தான் உட்காந்துருந்தேன். இவங்க அக்கா கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் சேர்ந்து தான் போனேன். பக்கத்தில் கோயில் இருந்தேன்னா நடந்து கூட்டிகிட்டு போனேன் பிள்ளைங்களை. திருப்பதி கோயிலுக்கு போகும்போது கீழே வண்டி இறக்கிட்டு அப்புறம் வேறு பஸ் ஏறி போனோம் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. மேலே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோரும் இறங்கி வண்டி விட்டு இறங்கிட்டாங்க. பாப்பாங்க 2 பேரும் தூங்குதுங்க. இவர் எல்லோரும் இறங்கி போனதுக்கப்புறம் மறுபடியும் போனவர் திரும்பி வந்து வெளியில் நின்றுக்கிட்டு அந்த டோருக்கிட்ட வந்து தட்டிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க, நீ மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க. குழந்தைங்க 2 பேரும் தூங்குதுங்க, என்னை எப்படிங்க தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு எழுப்பி விட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னுச்சு. இழுத்துட்டு வா அப்படின்ட்டார் அவர். அது எப்படிங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க, அதுங்களை எப்படிங்க தூக்கத்தை கழிச்சு எழுப்பிட்டு வர்றது அப்படின்னு. சரி ஒன்று சொல்லணும் இல்லை, சரிம்மா நீ ஒரு குழந்தை எழுப்பு, நான் தூக்கிட்டு வரேன், ஒன்றா நீ தூக்கிட்டு வா போகலான்னு சொல்லியிருக்கணும். அது எதுவுமே சொல்லலை. இல்லைங்க நான் வரலைங்க, எனக்கு தலை வலிக்குது, நான் வரலைங்க, குழந்தைங்க தூங்குதல் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க அக்கா கூட போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு கிளம்பி போனவர் மறுச்சு நாள் நைட்டு தான் வந்தேன். நீங்கள் வண்டியிலே வண்டியில் தான் உட்காந்துட்டு இருந்தேங்க. 300 ரூபா நான் வச்சுருந்தேங்க கையில். வண்டியில் உட்காந்துட்டு இருந்தேன். டிரைவர் என்கிட்ட அண்ணா எனக்கு மொழி எதுவுமே தெரியாது, ஏமா நீங்கள் போகலை அப்படின்னு கேட்டேன். இல்லைன்னா எனக்கு தலை வலிக்குது நான் போகலைங்க அப்படின்னு தான் அவகிட்ட சொன்னாங்க. குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தேனாலன்னா போகலை அப்படின்னு. சரிம்மா இவ்வளோ தூரம் மட்டும் கோயிலுக்கு வரலன்னா அவங்க அக்கா வீட்டுக்கார் வந்து கேட்டுருச்சு. இல்லைன்னா எனக்கு தலை வலிக்குது நான் வரலைங்க, நீங்கள் போயிட்டு வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இங்கே போனோங்க. நைட்டு திரும்பி வந்து நகரம் எப்படி சாப்பிட்டேன் நீ அப்படின்னு கேட்டுச்சு வந்ததுங்க. என்னங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, எப்படி சாப்பிட்டு இருக்கிறீங்க, நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டேங்க அப்படின்ட்டேங்க. இப்படி சொன்னது ஆமாம் எங்கள் குடும்பம்லாம் பிச்சை எடுக்கிற குடும்பம் கிடையாது, அப்போ இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பாட்டுக்கு அவன் எல்லோரும் மண்டபத்தில் போய் படுத்துட்டு நான் வண்டியில் தான் படுத்தேங்க. நான் என் பிள்ளையும் வண்டியில் படுத்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வண்டியில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ஏன்னா கொசு கடிக்குது நான் மறுபடியும் போகிறேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் குழந்தைங்களை ஏற்றுக்கலான்னு நினைக்கிறியாம்மா? ஆமாங்க. ஒரு குழந்தைய மட்டும் ரொம்ப பாசமாக வச்சுக்கிறேன். 2மே என் வயத்தில் பிறந்தாங்க. சின்னதாக வந்து கொஞ்சம் பாசமாக வச்ச பெரிய பிள்ளைக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ஏன் அப்படி நினைக்கிறேன்?
இல்லை அப்படி நான் நினைக்கலைங்க. பிள்ளைங்க வந்து 2 பேரும் ஒரே மாதிரி, அந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு இது வருது. அவள் அக்காவை மட்டும் கொஞ்சிற, என்ன வந்து இது பண்ணுறேன்னு அவள் வந்து எங்கிட்ட அழுகும்போது எனக்கு எதனால அப்படி? அவ்வளோ சின்னவுக்கு வந்து இந்த பிறந்ததுலேருந்தே ஒரு ரிலேஷன் ஆகட்டும், எங்கள் ஓனர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து அதிகமாக பாசம் கொடுத்துட்டேன். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பிறந்ததுனால எல்லாருமே டாக்டர்லேருந்து எல்லாருமே அவருக்கு பாசம் அதிகமாக கொடுத்துட்டேன். ஆனால் வந்து எது கேட்டாலும் அது உடனே வாங்கி கொடுத்து அப்படி பழகிட்டு அவங்க. பெரிய பொண்ணுக்கு என்ன வயசு? பெரிய பொண்ணுக்கு 6 வயசு முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப வித்தியாசம் இல்லை? ரொம்ப ஒவ்வொரு 1.5 வருஷம் வித்தியாசம் வருதுங்க. சரி, இப்போ இதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனையா? ஆமாங்க. சரி, அது இது கூட ஓரளவுக்கு பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து அவர் கூட வாழ்கிறதுக்குமே பிடிக்காத காரணமே அவர் வந்து ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறேங்க. சுத்தமாக என்னால் இருக்க முடியாதுங்க. அவரோட இருந்தேன்னா எப்படி சொல்கிறது, உடம்பெல்லாம் ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ கூட இருக்குங்க, இங்கெல்லாம் ஒரு மாதிரி இந்த சிரங்கு மாதிரி வந்துடுது எனக்கு. ஏன்? அது என்னென்னு தெரியல. அவங்க வந்து நிறைய மருந்து சாப்பிட்றாங்க. கேட்டால் அது வந்து இந்த ஆமியோ மருந்து இருக்குல்ல, ஹாமியோபதி, அது வந்து நிறைய சாப்பிட்றாங்க அந்த பொடியெல்லாம். எதுக்கு? கேட்டால் குடி நிப்பாட்டுறதுக்கு சாப்பிட்றேன், எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு சாப்பிட்றேன்னு ஒரு 4-5 பாட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலைங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வாரிசு பற்றி விடுற அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு தெம்பில்லை. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகட்டுங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இங்கே இருக்க முடியாது, கிளம்ப சொல்ல அப்படின்ட்டாங்க. இந்த வருஷமே அவங்களுக்கு பெற்று கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் முடியாது, என் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகட்டும், 2 வருஷம் 3 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. 2 மறுச்ச நாள் வந்து விடிகாலையில் மறுபடியும் அவங்க காலையில் 3 மணிக்குங்காட்ட அவங்க அக்கா வந்துருச்சு போல், எனக்கு தெரியல. வீட்டில் தான் படுத்து தூங்கி இருக்குது. 5 மணி 6 மணிக்கு வந்து 7 மணி இருக்கும், பக்கத்து வீட்டில் வந்து மீரா இங்கே இருக்குங்களா அப்படின்னு. நம்ம எப்போ வந்தேங்க அவங்க கேட்டதுக்கு, இந்த விடிகாலையில் வந்துட்டேன், தம்பி தான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே தான் படுத்து தூங்கியிருந்தேன் அப்படின்ட்டாங்க. என்னம்மா இங்கே படுத்து தூங்குற அப்படின்னு. வீட்டை விட்டு வெளியே போசானா பக்கத்து வீட்டில் தாங்க படுக்கணும், இல்லை ரோட்டில் தாங்க படுக்கணும், நான் எங்கேயோ போகிறது, எனக்கு போகிறது கிடம்பில்ல, எல்லாம் தெரிஞ்சு தானேங்க நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டேன். என்னம்மா அதுக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லி, சரி நீ இல்லை நீங்கள் இப்போத்திலேருந்து நீ பெற்று கொடுக்க வேணாம், சப்போஸ் நீ பெற்றாலும் எனக்கு கொடுத்துட்டு நான் வளர்த்துக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் பெற்றுக்கிறேன், அப்படின்னா என் பிள்ளைங்க நான் எங்கெங்கே கொண்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லி சரி எல்லாமே பேசி சமாதானம் பண்ணிட்டு போனாங்க. 2 நாள்லேருந்து மறுபடியும் இவரோட டார்ச்சர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டு 2 நாள் கம்மந்து இருக்கு. எல்லாரும் பஞ்சாயத்து பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டம். 3ஆவது நாள் வந்து இல்லைங்க எனக்கு மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, சனிக்கிழமைங்க, வெள்ளிக்கிழமை சொன்னேன் நான், மனசு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லைங்க, ஒரு 2 நாள் போய் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அங்கே போய் தங்கிட்டு தான் வருவேன், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள், திங்கக்கிழமை நான் இங்கே வந்துடுவேங்க, செல்லு வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும், தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டுட்டு வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கிற ஐயோ நீங்கள் எங்கே வேண்டாம் சொல்லிட்டு தான் போன. சரின்னு கேட்டேன். அப்போ இந்த காலை சொல்லிக்க காலை நீவி விடுங்க, காலை நீவி விட்டு சரியுமான்னு சொல்லி தான் தாட்டி விட்டேன். குடிச்சு போட்டு ஹாஸ்டலுக்கு போயிருக்கிற திங்கக்கிழமை நான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன். நான் நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு இருந்தீங்க? இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன். அங்கே போயிருக்குது. அந்த ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு கேட்டிருக்கேன், வேலை செய்கிற பிள்ளைக்கு, இந்த மாதிரி மீரா எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் வந்து வந்திருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சுவிட்ச் ஆஃப் வந்து இருக்குது அப்படி. இல்லை கேரளாவில் இருக்குங்க, ஆனால் கேரளா இருந்துச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் தானே வரும், நாட்டு ரீச்சில் தான் வருது அப்படின்னு சொன்னாங்களாமா. அந்த பிள்ளை எப்படி உங்களை கூப்பிட்டாங்க? அவள் வந்து எனக்கு கூப்பிடுச்சு, நான் கூப்பிட்டுருந்தேன், நான் கம்பெனிக்கு போயிட்டு தானே இங்கே வர்றேங்க, அதனால அந்த பிள்ளை எனக்கு கூப்பிட்டுச்சுங்க. நீங்கள் அவரை கூப்பிட்டுருக்கலாமே. நான் கூப்பிட்டதுக்கு தான் சொன்னாங்க, நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாஸ்டல்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துருச்சுங்க. ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நான் அந்த பொண்ணுக்கு ஏன் கூப்பிட்டேங்க, இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்துருச்சு. எனக்கு ஹாஸ்டலுக்கு போனவங்க கம்பெனிக்கு போகிறது கொஞ்சம் நேரம் கூட ஆகாது, எல்லாம் பக்கம் பக்கம். எதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டீங்க? இல்லைங்க, ஹாஸ்டல்ல எனக்கு ஃபோன் வந்துருச்சு முதல்ல. சரி, அந்த பொண்ணு கூப்பிடுறது ஃபோன் வந்த உடனே அவரை கூப்பிட வேண்டியது தானே. ஹாஸ்டல்ல இருந்து ஃபோன் வந்ததுக்கு அவருக்கு ஏன் ஃபோன் பண்ணேன், என்ன நீங்க எங்க இருக்க அப்படின்னு கேட்டேங்க. நான் கம்பெனியில இருக்க அப்படின்ட்டாரு அவரு. சத்தியமா நான் சொல்லவே மேடம், என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன் மேடம். ஆட்டோக்காரு அவர் தான் என்னை கூட்டு கொண்டு போய் அந்த ஹோமுக்கு கூட்டு கொண்டு போய் காட்டி ஸ்கூல்ல போய் அங்க 3/4 மணி நேரம் இருந்து, அதுக்கப்புறம் ஆட்டோக்கார் செல்லுல தான் மேடம் ஃபோன் பண்ண, என் ஃபோன் தான் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா ரிங் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே கட் ஆயிருச்சுங்க மேடம். புது நம்பர் எடுக்கலங்க, இந்த ஆட்டோக்கார் நம்பர் நீங்க கூப்பிட்டு கேளுங்க மேடம். பிள்ளைங்க பொதுவாக சொல்கிறாங்க, எங்கே இருக்கேங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ எங்கே இருக்க அப்படி என்ன கேட்டேன், என் வீட்டுக்கிட்டே தாங்க இருக்கு, நம்ம வீட்டுக்கிட்டே தாங்க இருக்கு அப்படின்னு. உங்கள்கிட்ட சாவி இருக்குல்ல, போட்டு திறக்க வேண்டியது, சாவி நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், உங்கள்கிட்ட சாவி இருக்குல்ல எடுத்துகிட்டு வாங்கன்னு. நான் கம்பெனியில் இருக்கிறேன்,
கம்பெனில வேற இருக்கிறது ஒரு இல்ல மேடம். சத்தியமா நான் வெளியில சொல்றேங்க, இருக்கிறது எங்க இல்ல. அம்மா அப்பா நான் வர சத்தியமா 1 மணி நேரம் சொல்றேங்க. ஆகும் சொன்னேன் மேடம். என் அட்டாக்கார்ட்ட பிள்ளைங்க கேளுங்க மேடம். இந்த இதை என் கேளுங்க மேடம். பிள்ளைங்களை வேணா படுக்க வச்சு உடனே தாண்டுறேன். பிள்ளைங்க பெருசா எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. அவங்களுக்காக தான் இந்த அளவுக்கு நான் பொறுத்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு போய் தொந்தரவு கொடுத்தேன் பாரு. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும், அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். தேடி கண்டுபிடிச்சி யாரும் கத்தி விட்டு என்னன்னு தெரியல. தேடி அதெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்கள் போனது பாரு, என் பிள்ளைங்க மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். நீ போய் அங்கே போய் சண்டை போட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நாங்களே எதுவுமே சண்டை போடல ஸ்கூலுக்கு போனா- கேட்கல மேடம். நீங்க கேளுங்க மேடம். ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். போகல. ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போனால் இங்கே ஹாஸ்டல்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த மாதிரிங்க ஒருத்தவங்க வராங்க, பிள்ளைங்களை வந்து கேட்டுக்குள்ளே அலோட் பண்ண வேண்டாம் சொல்கிறதுக்கு முன்னே அவங்க கேட்டுக்குள்ளே போயிடுச்சுங்களாமா. கேட்டுக்குள்ளே போய் எங்கேருந்து வந்து ஊரில் இருந்து அவங்க அப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசி குழந்தைங்கள வச்சு பார்த்துட்டு இங்கே எங்கேயோ வீடு இருக்குங்களாம்மா அப்படிங்கிறது. குழந்தைங்க அங்கே இங்கே என்னமோ சொல்லி இருக்குங்களாமா. ஆட்டோக்காரங்களை கேட்டு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துருச்சுங்களாமா. ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு என்ன எதாக இருந்தாலும் இந்த வீட்டில் இல்லைங்க, என் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் இந்தளவுக்கு டார்ச்சர் கொடுத்தீங்க, ஹாஸ்டல் போயிட்டு என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காங்க எங்கேன்னு சொல்லிட்டு அங்கே போயெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. என் பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து பாதிப்பு, என்னம்மா அடுத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னை கோவிச்சுட்டாங்க. நீங்கள் வந்து எந்த இதுவுமே வேணாங்க, என் பிள்ளைங்க அவசரம் வந்து இத்தனை நாளும் நான் விட்டு வச்சுங்க. என் உடம்பு கூட எனக்கு பிரச்சனை இல்லாதது, என் உடம்பு வேணும், நான் எது வேணாலும் நான் பண்ணுவேன். என் குழந்தைங்களுக்கோசரம் எதுவுமே விட்டு கொடுக்க முடியாது, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், அதெல்லாம் முடியாது. அங்கே போனேன்னா உனக்கு என்ன இப்படி ஒரு மாதிரி பேசுனாங்க. பேசுன வந்து இல்லைங்க, நீங்கள் இந்தளவுக்கு பேசுகிறமில்ல, வார்த்தை பேசிடுச்சுங்க, நீங்கள் இந்தளவுக்கு பேசுனல்ல, அவினாசி மகளிர் ஸ்டேஷனுக்கு வாங்க, நீங்கள் நான் அங்கேயே இருப்பேன் அப்படின்னு. அதெல்லாம் என்னால் வர முடியாது, எதாக இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏன் பிடிக்கலன்னு அவங்கள கேட்டு சொல்லுங்க, ஏன் என் கூட வாழ மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க சொன்னீங்க. ஒரு விஷயம் இருங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும். சொல்லுங்க மேடம். 2 பிள்ளைங்களோட உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப்பில் ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு இருங்க நீங்கள் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் 2 பிள்ளைங்களோட ஒரு அம்மாவை ஏற்றுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு முதல் படியாக அவங்களுக்கு கவலை அவங்க பசங்க தான். அப்புறம் தான் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு எந்த குறையும் நான் வச்சதே கிடையாதுங்க மேடம். இல்லைங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு புரிதல் இருக்கணும் அவங்களுக்கு. எங்கேயாவது நம்ம குழந்தைங்கள பார்க்காம போயிடுவாங்களோன்னு ஒரு கவலை எப்போவுமே ஓடிட்டு இருக்கும். 2 பசங்களுக்குள்ள அந்த வித்தியாசம் காமிக்கிறீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது சரியா இருக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி நான் நினைச்சதே கிடையாதுங்க மேடம். இன்னொரு விஷயம் அந்த புரிதல் இல்லை உங்களுக்குன்னு அவங்களுக்கு தோணி இருக்கு. அடுத்த விஷயம், நீங்க ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க மேடம். அவங்க அதான் 70 நாள்ல வந்து அந்த நான் இருந்து எனக்கு வெளியில சொல்லணும். நீங்க கணக்கெல்லாம் சொல்லாதீங்க என்கிட்ட. அவங்க அதுதான் சொல்றாங்க. நீங்க கேட்டு சொல்லணும் சொன்னீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நான் அந்த டார்ச்சர் கொடுத்ததே கிடையாதுங்க மேடம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க. தயவு செஞ்சு அவங்க பணம் கேட்குறாங்க, என்னால் பணம் கொடுக்க முடியும். பணம் கொடுக்கலன்னு நீ எப்படி பிழைக்கிறேன்னு பார்க்குற, அந்த பணம் நீ எப்படி வாங்குவேன்னு பார்க்குற. அதெல்லாம் இந்த வார்த்தை சொன்னதே கிடையாதுங்க மேடம். சத்தியமா வந்து இங்க பேசினா அந்த பணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுமா. உங்க ஹஸ்பண்டோட ஆக்சிடென்ட் பணம் நிச்சயமா உங்க பசங்களுக்கு வரும். அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணாலும் பண்ணலைனாலும் உங்களுக்கு வரும். அது யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு எனக்கு தேவையில்லைங்க மேடம். இப்ப என்ன நினைக்கிறீங்கம்மா? எனக்கு அவங்க கூட வாழ பிடிக்கல, பணம் கொடுக்க என்னால முடியும். இங்க வந்தது ஓகே நினைக்கிறீங்களா? இல்ல இங்க வந்தது ஓகே நினைக்கிறீங்க? நான் ஒரு விஷயம் சொன்ன கேப்பியா மீரா? சொல்லுங்க. உன்னோட நல்லனுக்காக நான் பேசுறேன். அவர் வந்து தப்பான ஆளெல்லாம் கிடையாது. இது பாருமா, ஒரு குடும்ப வாழ்க்கைன்னா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். உனக்கு 2 பசங்க இருக்காங்க, நீ ஏன் கல்யாணம் பண்ணன்னு முடிவெடுத்த? அவங்களுக்கு நாளைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். உனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு உனக்கு தோணி இருக்கு. அதனால தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. இது இவர் இல்லை. வணக்கம்மா, உட்காருங்க. வணக்கம். வணக்கம்மா. இவர் இல்லை, வேற யாரா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அவர் ரொம்ப மோசமான ஆளெல்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 2 குழந்தைகளுக்குள்ள வித்தியாசம் காமிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது உங்கள் தோணல் கூட ஆயிருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன பொண்ணுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பீங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியாது இல்லையா? அது அவங்க குழந்தை வளர்ந்து பார்க்கல. ஸோ குழந்தைங்களை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்களும் தான் அவளை நீங்கள் எப்போ ஒருக்கா கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கிறது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அப்போது ஒரு புரிதல் இருக்கணும். நீங்கள் கல்யாணம் பண்ண நினச்சது
அந்த குழந்தைங்களை ஏற்றுக்கிட்டது எல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது மட்டும் பத்தாது. இது வந்து ரொம்ப பெரிய முடிவு. அதோட சேர்ந்து வர்ற பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் மேடம். இல்லை அப்படின்னா பிரச்சனை வந்திருக்காது. அவர் ஏன் உங்கள் கையில் உங்கள் சைடில் தப்பு இல்லைன்னா அந்த பொண்ணு இப்படி வந்து உட்காந்து கதற மாட்டா. ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் புரிதலோடு நடந்துக்கணும், பொறுமையாக நடந்துக்கணும், அவளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவளோட சென்டிமெண்ட், அவள் சின்ன குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவள் எழுந்திருக்கா. அப்போ அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி அட்டாச்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களாவே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இது, தெரிஞ்சு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை இது. கண்டிஷன் எல்லாம் போட முடியாது, கண்டிஷன் எல்லாம் போட முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இந்த இன்னொரு குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேசுனீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? நாங்க இருந்து தான் மேடம். என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க எல்லாத்துக்குமே ஓகே சத்தியமா இல்லைங்க. 3 வருஷம் 4 வருஷம் ஆகட்டும். அவங்க வீட்டுல இருந்து வச்சு, அவங்க அம்மா வீட்டுல இருந்து வச்சு நான் சொன்னேன், அவங்க சொன்னேன். அது பண்ணும்போது அவ கேட்டதுக்கு சரி ஓகேன்னு சொல்லி தான் மேடம் எல்லாமே பண்ணது. நாங்க பார்க்க போனது சொல்லி நான் ஏத்துக்கிறேன் மேடம், நான் ஏத்துக்கிறேன். அது நான் அந்த பிள்ளைக்கு அப்பா தான், நான் அப்பா. எனக்கு நான் முட்டாளுங்க. ஒரே வருஷத்துல பெத்து கொடுக்கறேன்னு சொல்லி நான் முட்டாள. 2 பொட்ட புள்ள வச்சுட்டு நான் எப்படிங்க அந்த வார்த்தை சொல்ல முடியும்? ஒரே வருஷத்துல பெத்து ஒரே வருஷம் இல்லை மேடம். அப்படின்னா அந்த மாதிரி நான் அந்த மாதிரி வாழ்க்கை எப்பயுமே நான் பேசவே மாட்டேன் மேடம். சத்தியமா நீங்க சொன்னதாங்க. எங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? எதுக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க? பார்க்க போறப்ப கேட்ட கேள்வியே நீங்க கேளுங்க. அதாவது இப்ப இந்த மாதிரி பொண்ணு பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, என்னடா என்ன பொண்ணுன்னு 2 குழந்தையோட பார்த்துருக்கேன் நான். ஏன்டா 2 குழந்தையோட பார்த்துருக்கையே எப்படிடா அப்படிங்கிறப்ப, இல்லை எனக்கு அந்த பிள்ளை பிடிச்சிக்கிச்சு, அந்த பிள்ளைய என்னைய கட்டிக்கிறேன்னு சொல்லிடுச்சு, அதனால நீங்கள் பார்த்து முடிங்கன்னு சொன்னேன். அந்த புரட்டாசி பிறக்க 2 நாள் இருக்கு மேடம். வந்து பார்த்தோம், இந்த பிள்ளைட்டு எல்லாமே நான் கேட்டேன். ஏம்மா என் தம்பியை கட்டிக்க உனக்கு இஷ்டமா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வயசானவங்க, அண்ணன் நடக்க முடியாது, அவங்க பையன் ஒருத்தன் இருக்கான், அண்ணன் பையன், இவங்களையெல்லாம் அவங்க தம்பி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதமா? இப்போ உன் குழந்தைகளுக்கு எல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் உனக்கு சம்மதமா அப்படிங்க? இல்லை எனக்கு சம்மதம், எனக்கு குடும்பம் பெரிய குடும்பமாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மை. உங்கள்கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசிட்டு இருந்தா. என்கிட்ட நல்லா தான் பேச, நல்ல பொண்ணு தான். என்கிட்ட நல்லா தான், என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டாங்க. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணுங்க. ஏன்னா அவளுக்கு 2 குழந்தை தான் இருக்கு மேடம். வெளியில உட்கார்ந்து நல்லா பேசுவாங்க, என்னை பார்த்தவனே பேசவே மாட்டாங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவளுக்கு உள்ள பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அதுலேருந்து அவள் மீண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது அந்த பொண்ணு சொல்லலாம் மேடம், இந்த மாதிரி என்னால் அந்த இதுல இருந்து என்னால் விடுபட்டு வர முடியல. இல்லை, அது கொஞ்சம் டைம் எடுத்து, எப்போவுமே வந்து அந்த பெண் வந்து உங்க மேல ஆசை வர்றது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீயும் தாம்மா, அவரும் 40 வயசு வரை கல்யாணம் பண்ணாம கல்யாணம் பண்ணியிருக்கிறது மனுஷன், புரியுறதா? அவர் மேபி நீ நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு இல்லை. நீ ஒரு திருமண வாழ்க்கையிலேருந்து ஒரு இது பண்ணி வெளியே வந்திருக்க, அவருக்கு அது கிடையாது. ஸோ உன்னையும் உன் குழந்தைங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மனுஷன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பாரு, அந்த குடும்பத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாரு, அவசரப்பட்டு முடிவு பண்ணாதே. எனக்கு வேணாம் மேடம். சொன்னா கேளு மீரா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். டைம் கொடுங்க, நான் சொல்றது கேளுங்க. இது பாரு, யாரையும் கேட்காம தானே நீ திருமணம் பண்ண? ஆமாங்க. இப்போ அது நான் சொல்றது கேளு, 1 வருஷம் டைம் கொடு, அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்கோ. இப்படிதான் மேடம் வேணான்னு சொல்லிச்சு. அப்புறம் நாங்கள் வந்து பேசி அப்புறம் 2 நாள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுட்டு பக்கத்து வீட்டில் 3 நாள் போய் படுத்துருக்காங்க மேடம். நீ அப்படி சொல்லாதே, அப்படியெல்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டில் போய் 3 நாள் படுத்துருக்கு இந்த பிள்ளை. கொஞ்சம் பொறுமையா நைட்ல பக்கத்து வீட்டில் போய் படுக்கலாமா மேடம்? சரி, சரிம்மா. அவளுக்கு கொஞ்சம் ரோஷக்காரி தான், அவள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அவளுக்கு ரோஷம், நான் பார்த்துட்டேன். இந்த பாரு மீரா, சொல்லுங்க, நீ புரிஞ்சுக்கோ. நீ ஒரு விஷயத்துக்குள்ள ஈடுபட்டிருக்க, திருமண வாழ்க்கைக்குள்ள போயிருக்க, 1 வருஷம் டைம் கொடு. 2 பேரும் புரிதலோட நடந்துக்குங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் கெட்ட வார்த்தை பேசாதீங்க. நான் பேசவே மாட்டேங்க மேடம், நான் கெட்ட வார்த்தை எப்பவுமே பேச மாட்டேங்க மேடம். சரி, இந்த பாருமா, பாப்பா போப்பான் தான் பேசுவேன் மேடம். நீயும் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, சரி, அதுக்கப்புறம் முடிவெடுக்க. நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சந்தோஷமா நல்லா இருக்குங்க மேடம். நாங்களாம் இந்த மொபைல் பேசுறது வந்து அது சொல்லுங்க. அவளை விடுங்களேன், அவ பேசுறதுன்னா பேசட்டும், விட்டுருங்க. 11 மணி 12 மணி வரைக்கும் பேசலாம். நீங்க கேட்கணும். இருங்க, நான் வரேன் உங்ககிட்ட, விட்டுருங்க. நீங்க எதுவும் சொல்ல போடாதுங்க. மீரா, இன்னொரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம், ஓகே? உங்க ஆட்டில் ஃபோனில் பேசிட்டு இருந்தா அவருக்கு உங்க கூட பேசணும்னு இருக்கும். இல்லை நீ சாப்பாடு போட்டிருக்கிறத ஃபோனில் பேசிட்டே சாப்பாடு போட்டுருந்தே இரிட்டேட் தான் ஆகும்.
தப்பான விஷயம் அது. முதல்ல அதை கட் பண்ணு. ஓகே? இந்த 1 லட்சம் 2 லட்சம் அதெல்லாம் இல்லைங்க மறந்துடுங்க. மேடம் இப்போ நான் இப்ப இந்த வந்து பொண்ணு வந்து இது வேண்டான்னு சொன்னனாலதான்ப்பா இவ்வளவு பணம் நாங்க செலவு பண்ணி செலவு பண்ணி மேரேஜ் வச்சிருக்கோமே. பண்ணியிருக்கேன். இப்போ நான் கடன் சொல்ல இப்போ வந்து நான் இப்போ வந்து திருப்பூர்ல வந்து பண்ணிருக்கமே இப்படி நீ சொன்னேனாக்கா நான் எப்படிப்பா 2 பேரும் சேர்ந்து திருப்பூர்ல நீங்க சம்பாரிச்சு பண்ணி இப்போ இந்த ஒரு இந்த ஒன்றரை கடனை மாசம் வேலைக்கு கட்டலாம். போகலைங்க மேடம். நீ இப்ப திடீர்னு வேணாங்கிற அவன் சரி, ஒரு ஆள் கொஞ்சம் என்ன அவங்களை பண்ணுவான்? கட்டாயப்படுத்தாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. கடைசியா கேட்டது கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம். இப்ப என்ன எங்க என்ன? வேலைக்கு போனா கூட எங்க வேலைக்கு பாக்குறாரு? கடைசியா 2 வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை முன்னாடி சோறு ஆக்கலாம் சாப்பிடுவேன். நான் மதியம் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி ஆனால் அந்த பிள்ளை உடம்பு சரியில்லை வச்சு என்ன பண்ணுதுன்னு தெரியலண்ணா சாப்பாடு ஆக்க சொல்லுங்க வரேன்னு சொன்னேன். வந்து மதியம் வந்தவனே எனக்கு ஒயின் வேணும்னு சொல்லி கேட்டேன். அடம் பிடிக்குது மேடம். அப்படியா? ம். ஆமாங்க. ஏன்? கேட்டதாங்க. ஏன்? வைன் சாப்பிடணும் போல இருந்தது, கேட்டேங்க அவங்கள. வைன் சாப்பிட்டு உனக்கு எப்படி பழக்கம்? வைன் சாப்பிட்டு பழக்கம் இல்லைங்க. அவங்கள கேட்டேங்க பிளாக் வைன் வேணும்னு. வைன் சாப்பிட்டா கலர் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. வேணும்னு சொன்னேன். 1 மாதம் கல்யாணமாகி மறைச்சனால கேட்டேங்க. எல்லாம் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இப்ப நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா நான் கடையில போய் வாங்கி நான் போய் வாங்கிட்டு வரவான்னு கேட்டாங்க மேடம். அப்படி கேட்கலங்க. கேட்டேன். கேட்டாங்க மேடம். இது உண்மை மேடம். பக்கத்து வீட்டில் என்ன இது பிளாக் வைன்? பிளாக் மெயிலாம் பண்ணலைங்க. அவங்கள கேட்டேன் நானுங்க. எங்க உனக்கு இந்த பழக்கம்லாம்? புரியலைங்க. எங்க அப்பா வந்து வைன் ஷாப் தான் வச்சிருந்தாங்க ஓ, ஊர்ல. அதனாலயா? கேட்கறத விட நான் எவ்வளோ நான் கீழே வரை நான் படிஞ்சு போயிருக்கேன் மேடம். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, போட்டோம். அது பரவாயில்ல, போட்டோம். விட்டுருங்க. கொஞ்சம் புரிதலோட நடந்துக்கோ மீரா. புரியுதா? நம்ம இந்த மனசு அந்த அளவுக்கு பண்ணி இருக்குங்க. எனக்கு வேணாமா. உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேம்மா. நீ அவரோட தான் போகணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவரோட போய் 1 வருஷம் நீங்கள் இந்த திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உனக்கும் உன் பசங்களுக்கும் நல்லது. இல்லையா நல்லபடியாக பிரிஞ்சிடுங்க சட்டப்படி. ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்காதே. ஏன்னா அவர் நல்ல மனுஷன். உங்கள்கிட்டயும் அதே தான் சொல்கிறேன். நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவளே புரிஞ்சுக்கிட்டு உங்களை நேசிக்க ஆரம்பிப்பா. வரட்டுங்க மேடம். இருங்க எப்போ நான் அதுக்கு தம்பி, தைரியம் ப்ளீஸ். ஏழாம் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பா. அப்பதான் அந்த உண்மையான கணவன் மனைவி நட்பு வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். அது வந்து இம்பார்ட்டண்டே கிடையாது லைஃப்ல. ஒரு 8:45 துணை. ஆளை காணான்னு சொல்லி தேடுவான் மேடம். துணைங்கிற காணா அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் சொல்லி அவ தேடுக்கா இன்னும் 8:45 ஆச்சு வரலன்னு சொல்லி கேட்பான் மேடம். அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா மேடம் இப்போ இந்த மாதிரி மாறிட்டா அப்படியே ஒரே மாசத்துல. பக்கத்து வீட்டில் அந்த அக்காட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். கருவாயினா இன்னும் காணா ஆளை காணா. அவன் 8:20 8:30 வந்துருவானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. இப்போ இந்த 1 மாசத்துல அப்படியே ஒரு மாறிட்டாங்க மேடம். மாசத்துல யார் என்ன பண்ணா என்னன்னு தெரியல. யார் என்ன சொல்லி நீங்க வந்து கொடுத்தாங்க? இப்படி மனசுக்குள்ள வந்து நினைக்கிற பாத்தியா, ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துதான் மாறுறேன். இதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனையே. எனக்கு அந்த இதுதான் என் மேல பிரச்சனை நீங்க கிடையாது. வச்சிருக்கிற அந்த ஒரு இது. அவ்வளவு பாசமா என் மேல இருந்தேன் மேடம். நான் காலையில 7:45 8 மணிக்கு பிடிக்காததுக்கு வேலைக்கு போவேன் காரணம் மேடம். என்ன? இப்போ அப்படிதான் கேக்குறாங்க. மேடம், ஆனா வந்து நைட் மட்டும் எனக்கு பிடிக்கலங்க மேடம். மேடம் இப்ப வந்து அவங்க கட்சி நான் ஒரு நிமிஷம் நான் கூட வாழ்ந்துருக்கேன். நானு சரி சொல்லு. போறேன் நானு சரி மேடம். நான் காலையில 7:45 8 மணிக்கு கம்பெனிக்கு போயிருவேன் மேடம். நைட்டு 8:20 8 வந்துடுவேன் மேடம். அதுக்குள்ள இன்னும் ஆளா காணா. டைமுக்கு டைம் ஃபோன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபோன் பண்றதை விட்டா. சாப்பாடு டைம், டீ டைம், சாயந்தரம் 6 மணிக்கு என்ன போண்டா சாப்பிட்டியா டீ சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்டு இருந்த பிள்ளை தான் மேடம். நானே தான் கூப்பிட்டு, அவங்க ஒரு டைம் கூட எனக்கு கூப்பிட்டது கிடையாதுங்க. நாங்க வேலையில சரிம்மா, இருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமா. எல்லா புருஷனும் அப்படி இருக்கணும்னு இல்ல. ஃபோன் பண்ணி பொண்டாட்டி சாப்பிட்டியா இது பண்ணியான்னு கேக்குறது ரொம்ப இல்லங்க, பாருங்க. உண்மைதாங்க. நானே தான் கூப்பிட்டு கேட்கும். இப்போ நான் சொல்றேன், நான் நம்ம அப்படிதான் மனைவி கேட்டுட்டு இருக்க அது சும்மா அப்படியெல்லாம் கொஞ்சிட்டெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அதை நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. பண்ணினா நல்லது. ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாங்க. நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நீயும் கொஞ்சம் விட்டு கொடு. நல்லபடியா உங்க வாழ்க்கை அமைச்சிங்க. உங்க பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல ஒரு வளர்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. சரியா? ட்ரை பண்ணுமா. ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீ தயாரா? மீரா, சொல்லுங்க. வாய்ப்பு கொடுக்குறியா? ட்ரை பண்றேம்மா. ட்ரை பண்றியா? ட்ரை பண்றேன். சரி, கொஞ்சம் விட்டு பிடிங்க. சரியா? சரிங்க மேடம். நாங்க ஒன்றும் சொல்ல போறது இல்ல. சேர்ந்து வாழணும்னு தான் நாங்க சொல்றோம். இவங்க போய் கட்சி அதெல்லாம் சொல்லிட்டாங்க, விட்டுருங்க. குழந்தைகளுக்கு இன்சியலுக்கு மட்டும்தான் நான் கல்யாணம் இல்ல பண்ணி அதெல்லாம் விட்டுருங்களேன். அதெல்லாம் இல்ல, நான் வேண்டாம். சொல்றேன். அண்ணன் அவங்களோட பையனை நான் வளர்த்துருக்கேங்க மேடம். இப்போ தலை இருந்து கடைசி ஃபைனல் முடிக்க போறேன் மேடம். உன் அண்ணன் பையனை வந்து இவ்வளோ படிக்க வச்சிருக்க.
இவ்வளவுதான், அதனால தான் நீ கடனாக இருக்க. அப்படி நான் கேட்டதே இல்ல மேடம். சத்தியமா மேடம், ப்ராமிஸா சொல்றேன், அந்த வார்த்தை நான் பேசுனதே இல்ல சத்தியமா மேடம், அந்த வார்த்தை கேட்டேன் மேடம். நான் இன்னும் ஒரு நான் வருஷம் போனா அவன் பேசவே எனக்கு இல்லைங்க. சம்பாரிச்சு கொடுப்பான் மேடம். அண்ணன் பையன் வந்து மறுபடியும் சின்ன- ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பிக்கல மேடம், சரி, இப்படி இப்போ எல்லாம் ஒரு பேசுறாங்க. விஷயம் கேட்கட்டும். சொல்லுங்க ஏன் இவ்ளோ நாளா இவர் கல்யாணம் பண்ணல நீங்க? மேடம். பொண்ணுகளை நான் தான் மேடம் பார்த்தேன். ம். பார்த்தேன், வர்ற பொண்ணெல்லாம் தட்டிக்கிட்டே போச்சு மேடம். எதுவுமே அமையலை. என்னென்னமோ பரிகாரம் எல்லாமே பண்ணணும், தட்டிக்கிட்டே போச்சு. அப்புறம் இந்த புரோக்கர் மூலியமா போய் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு கட்டிக்க சம்மதம் சொல்லிருச்சு, நீ உடனே வா அப்படின்னு சொல்லி சரி, வந்து ஒரு பார்த்தோம், வாய்ப்பு முடிச்சோம். கொடுங்க. 2 பேரும் ஒண்ணா சரி, இருந்தா உனக்கு பிடிச்சிச்சு, முடிச்சுக்கிட்டேன். சரி, சரி, ஒரு இது நல்லா வருஷம் இருக்கட்டும். இருக்கட்டும். எப்படி போறத பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுக்கலாம். சரியா? தப்பான விஷயம், தப்பான வேலைக்கு வார்த்தை உங்க வாயில லாங்ல போக வேணாம் வரக்கூடாது. சொல்லுங்க மேடம். சரியா? வேலைக்குலாம் லாங்ல போக வேணாம் நீங்க சொல்லுங்க மேடம். நீங்க கட்டுப்படுத்தாதீங்களே. இல்லைங்க மேடம், நீங்க எங்க அவளை வேலைக்கு போறேன்னு தெரியும் மேடம். புரிஞ்சுக்கோமா. அவர் எங்க சொல்றது வேலைக்கு போறேன்னா ஃபர்ஸ்ட் சொல்லணுங்க அது மேடம். ஏன் ஏங்க, சொல்ல நான் சொல்லாத இடத்து நான் கம்பெனி எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது குழந்தை மேடம். உண்மைதாங்க, நான் சொல்லல. ஏன் எந்த ஹாஸ்டல்ல இருந்து சொல்ல, இந்த பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிங்க, நீங்க வந்து அந்த சைடு போகவே வேணாங்க. கணவன் எல்லாமே- மனைவிக்குள்ள அந்த அது அந்த உண்மைதாங்க. உறவு மறவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்கள்ட்ட முதல்லயே ஆமா, கேட்டேன். உண்மைதான். அப்படி உங்க ஹாஸ்டல்ல தெரியக்கூடாதுன்னு நீங்க கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. திருமணங்கிறது வந்து ஒளிச்சு வச்சு சேர்ந்த விஷயம் இவங்ககிட்ட கிடையாது. சொல்லிட்டு தான் பண்ணேங்க மேடம். இந்த எதுக்கு மாதிரி எல்லாமே பண்ணீங்க? அவங்க ரிலேஷன் இல்லை, அப்படின்னு சொல்ல கிடையாது. சரின்னு நீங்க சொன்னாங்க. ஏன் பண்ணீங்க? அதுக்குள்ள போயிருக்கவே அதான் அந்த ஒரு வேண்டாம். தப்பு தான் நான் பண்ணேன். அந்த தப்பு பண்ணாலும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். திருமணங்கிறது வந்து வெளிப்படையா ஊரறிய எல்லாரும் சொந்த பந்த அறிய கண்டிப்பா. நண்பர்கள் அறிய பண்ண வேண்டிய விஷயம். அதான் உங்க யாருமே முதல் இல்லைன்னு ஒரு புருஷன் இதுதான் இப்படி உங்க ஆயிடுச்சு. முதல் புருஷனோட வீட்டுக்காரங்க உங்கள்ட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவங்க உங்களே உங்க பிள்ளைங்கள அனாதையா விட்டுருக்காங்க. இல்லங்க, எல்லாரும் பாத்துட்டா இருக்காங்க. அவங்க அக்காவால மட்டும்தான் அங்க பிரச்சனை வந்துருச்சு. எல்லாருமே பாக்குறாங்க. வந்ததெல்லாம் கை கோட்டினோட வெளியில வந்தீங்கல்ல. நானே தான் ஹோம்ல தானே வந்தேங்க. இருந்தீங்க. உண்மைதான். அப்புறம் உண்மையிலுமே அதனால எல்லாருமே அங்கேதான் இருக்க. ஒரு வீராப்போட நான் தான் வளர்த்திட்டு இருந்தேங்க. அது வீராப்பு உண்மைதாங்க. அளவுக்கு தேவை. அளவுக்கு மேல வீராப்பு இருக்க கூடாது. அது கெடுதல். அந்த வீராப்ப கொஞ்சம் தூக்கி போடுமா. சரியா? புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ட்ரை பண்ண அட்லீஸ்ட். ஓகே, கிளம்புங்க. சரி, கிளம்பு. சரி வணக்கம். சரி. வணக்கம். இப்போ நான் கடன் தொல்லையில் இருக்கிறேங்க மேடம். என்னை போட்டு திருப்பில் இருக்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அதுக்கு கட்ட முடியாம இப்போ நான் அப்போ அந்த லெவலுக்கு ஆயிட்டேன். ஆ. இதுதான் வேலைக்கு போக முடியாம இப்போ 1 மாசம் ஆச்சு மேடம் வேலைக்கு போய். 1 மாசம் ஆச்சுங்க மேடம் நான் வேலைக்கு போய். இந்த பிரச்சனை ஆமா, இல்லையா? காலையில் 7:45 நான் வேலைக்கு கிளம்பிடுவேன் மேடம். 7:45 வேலைக்கு கிளம்புனா நைட் 8 தான் வருது. சரி, நீங்க வேலையை பாருங்க. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்க சப்போஸ் உங்க கூட இல்ல போனாலும் நீங்க அதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி மேடம், இருந்துச்சுன்னா 2 நாளைக்கு தான் மேடம் இருக்கேன், அப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க பாருங்க, சொல்லுங்க. அதுக்கப்புறம் விட்டுடுங்க. அவங்க போயிட்டாங்கன்னா சட்டப்படி விவாகரத்துக்கு கேளுங்க. அவ்வளவுதான், ஓகே மேம். வேற வழி இல்லை. சரியா? ஓகே. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.